Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து அபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதாவது ஜூனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப், எக்ஸாமினர், ரீடர், ப்ராசஸர் சர்வர், ப்ராசஸர் ரைட்டர் இந்த மாதிரியான ரோலுக்கு வந்து நீங்க எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணிட்டு செலக்ஷன் லிஸ்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட். அதாவது ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய மார்க் வந்து மினிமம் மார்க்ல இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா நீங்களும் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சிவி லிஸ்ட்ல வந்து யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆவீங்க, நீங்க எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும், அதே மாதிரி எத்தனை கேபிக்களை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து கேட்கறாங்க அப்படிங்கிற பத்தி கம்ப்ளீட்டா ஏ டு இசட் என்டையர் ப்ராசஸ் தான் இது வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப், ப்ராசஸர் சர்வர், ப்ராசஸர் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர் இந்த ஒரு எக்ஸாமினேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி முடிச்சுட்டு செலக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் வீடியோ பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அபிஷியல் வெப்சைட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. இந்த பிடிஎஃப்ல என்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நல்லா கவனிக்கணும். திரும்பவும் சொல்றேன், இது யாருக்காக வந்து அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், அதே மாதிரி ஜெராக்ஸ் ஆபரேட்டர் இந்த காலி பணியிடங்களுக்கு நீங்க எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிட்டு செலக்ஷன் லிஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்ஸா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த அப்டேட். நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்கலாம், அப்புறம் அதே மாதிரி இந்த மாதிரி இந்த மசால்ச்சி எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும், ஓஏ சிஏ படிச்சவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அவங்களுக்குலாம் இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்குன்னு இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன விஷயத்தை வந்து சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா the candidates who secured minimum வந்து பார்த்தீங்கன்னா qualifying marks in the common written examination part A and part B conducted 19/10/2024 இந்த டேட்ல வந்து எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப் இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துனாங்க. அதாவது அக்டோபர் வந்து 19ஆம் தேதி 2024 யாரெல்லாம் இந்த எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணி ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க் வந்து எடுத்திருக்கீங்களோ, நல்ல ஒரு மார்க் அப்படிங்கிறது வந்து மினிமம் மார்க் வந்து என்ன அப்படிங்கறத உங்களுக்கு கடைசியில் சொல்றேன். ஸோ இந்த மார்க் எடுத்திருக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நாளைக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 3ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 6ஆம் தேதிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தான் டைம் கொடுத்திருக்காங்க. ரொம்பலாம் டைம் இல்ல. நீங்க வந்து நம்மளுக்கு டைம் இருக்கே, நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நீங்க வந்து டிலே பண்ணீங்க அப்படின்னா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடும். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் கொடுத்து நம்ம வந்து உள்ள வந்து போயிடலாம், ரெக்கமெண்டேஷன் மூலமா போயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அப்படி பண்ண முடியாது. மெரிட் பேஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா வந்து உழைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து வேலை அப்படிங்கிறது வந்து இதுல வந்து இருக்குது. ஸோ தயவு செய்து சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், இந்த 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு இந்த டைம் இருக்கு. ஒரிஜினல் சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து வந்து சிவி லிஸ்ட்ல போயிட்டு வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் கவுன்சிலிங்க்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து டாக்குமெண்ட்லாம் ஆன்லைன்ல வெரிஃபிகேஷன் பண்ண சொன்னாங்களோ அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அபிஷியல் வெப்சைட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கேட்கறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது பிசின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பிசிக்கு உண்டான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை 200 கேபிக்குள்ள நீங்க பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன எஜுகேஷன் வந்து கொடுத்துருந்தீங்களோ அதை நீங்க வந்து கொடுக்கணும். எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிப்ளமோ, டிகிரி, டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வந்து ஒரே பிடிஎஃப்ல ஒரு எம்பிக்குள்ள கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். பர்சனல் வித் டிஃபரன்ட்லி சர்டிஃபிகேட், அதாவது நீங்க வந்து ஹேண்டிகேப்டா இருக்கீங்க அப்படின்னா டிஃபரன்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ணணும் 200 கேபிக்குள்ள. அதே மாதிரி நீங்க தமிழ் மீடியத்துல தான் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல பிஹெச்டி சர்டிஃபிகேட் முன்னுரிமை கோர போறீங்க அப்படின்னா பிஹெச்டி சர்டிஃபிகேட் 1 எம்பிக்குள்ள நீங்க கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு 3 ஸ்கூல்ல மாறி மாறி தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கீங்க அப்படின்னா 3 ஸ்கூல்லையும் பிஹெச்டி சர்டிஃபிகேட் 3 சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி விடணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க ஒரே பிடிஎஃப்ல. ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி அப்படிங்கறத நீங்க முன்னுரிமை ஏதாச்சும் வந்து கேக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு உண்டான ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் 1 எம்பிக்குள்ள பிடிஎஃப் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் நீங்க வந்து விடோவா இருக்கிறீங்க, ஆதரவற்ற ஒரு விதவையா இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிஃபிகேட்டை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல அப்ளை பண்ணி வாங்கிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை 200 கேபிக்குள்ள வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கக்கூடிய பட்சத்துல அதுலயுமே எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டை 200 கேபிக்குள்ள கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃப் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்லி ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜெராக்ஸ் ஆபரேட்டர்
நீங்க வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் சென்டர்ல, அதாவது டிடிபி சென்டர்லயோ, ஒரு இ சேவை மையத்திலயோ, இல்ல வந்து ஒரு சிஎஸ்சி சென்டர்லயோ நீங்க வந்து ஒர்க் பண்ண இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, அதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல சீல் போட்டு, ஸ்டாம்ப் போட்டு, சைன் வாங்கி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 200 கேபிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது யாருக்குன்னா, ஜெராக்ஸ் ஆபரேட்டர் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். மீதி இருக்கக்கூடியவங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப் இவங்கலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அதர்ஸ் மீதி இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த என்சிசி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல இருக்கக்கூடியவங்க, டிஸ்சார்ஜ்ல இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான பாண்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து 1 எம்பிக்குள்ள நீங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிட்ட ஆபீஸ்ல போயிட்டு எம்ப்ளாயி சர்டிபிகேட் வாங்கி நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எப்படி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, அபிஷியல் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்ல இந்த இடத்துல ஹைகோர்ட்னு ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி லாகின்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க கேப்சா வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு டாஷ்போர்டுக்குள்ள ஏற்கனவே நீங்க அப்ளை பண்ணதுக்கான காப்பி இருக்கும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஓகே ப்ரோ. இப்ப நீங்க சொன்னது எல்லாமே எங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. இப்ப யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மினிமம் மார்க்னா என்ன ப்ரோ? அவங்க எதுவுமே ஓப்பனா சொல்லலையே ப்ரோ. நாங்க வந்து 50 மார்க் எடுத்திருக்கோம், 100 மார்க் எடுத்திருக்கோம். பார்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா 15 மார்க் தான் எடுத்திருக்கோம். பார்ட் பில வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க் தான் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்ல இருப்பீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மினிமம் மார்க் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. The candidates who secured minimum qualifying marks, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க வந்து 20க்கு மேல மார்க் வந்து எடுத்துக்கணும். கண்டிப்பா 20க்கு மேல மார்க் எடுத்துக்கணும். அதுதான் வந்து குவாலிஃபைங் மார்க். பார்ட் பில வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 50க்கு மேல 48ல இருந்து 50க்கு மேல எடுத்துக்க கூடியவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிஃபைங் மார்க் தான். சரிங்களா? சோ டோட்டல் பண்ணி பார்க்கும்போது ஒரு 70 மார்க் மேல உங்களுக்கு வந்து வருது அப்படிங்கிற பட்சத்துல தாராளமாக நீங்க என்ன பண்ண 68ல இருந்து ஒரு 70 மார்க் உங்க கிட்ட வந்து டோட்டல் பண்ணி பார்ட் ஏலையும் பார்ட் பிலையும் டோட்டல் பண்ணும்போது 68ல இருந்து 70க்கு மேல போகுது அப்படிங்கிற பட்சத்துல தாராளமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல சர்டிபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ப்ரோ நாங்க வந்து 55 மார்க் தான் ப்ரோ டோட்டலா வருது, 45 மார்க் தான் ப்ரோ வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்க. உங்களுக்கு அப்லோட் பண்ற பேஜுக்குள்ள காமிக்குது அப்படின்னா நீங்க தயவு செய்து எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இவங்க தான் வந்து அப்லோட் பண்ணணும், அவங்க தான் அப்லோட் பண்ணணும், இவங்கலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. மினிமம் மார்க் வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிட்டன் எக்ஸாமினேஷன் நல்ல ஒரு மார்க் கட் ஆஃப்ல கம்யூனல் மார்க் வந்து இருக்கக்கூடியவங்க தான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும். பட் இவங்க வந்து அப்படி மார்க் லிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா போயிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து 3ஆம் தேதியில இருந்து 6ஆம் தேதிக்குள்ள வந்து பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா யாருக்குமே குழப்பம் வராது. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பேசிக்கா நீங்க இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு போயிட்டாங்க. தேர்வர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. நீங்க குழம்புறதுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஓப்பனா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு 70 மார்க் மேல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தாராளமாக ஒரு சேஃப் மார்க் மீன்ஸ் வந்து ஓகே மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் அப்படிங்கறத சொல்ல முடியும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 6ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 6ஆம் தேதியெல்லாம் முடிச்சு அவங்க எல்லாமே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்டோட ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து மேனுவலா வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்க எல்லாமே கரெக்டா ஒரிஜினலா தான் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத கிராஸ் செக் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து விடுவாங்க. சரிங்களா? இது வரைக்கும் கட் ஆஃப் மார்க் வந்து யாருக்குமே விடல. இந்த மத்த யூடியூப் சேனல்ஸ்லயும் சரி, கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதுதான் கட் ஆஃப். இவ்வளவு 185 எடுத்தாதான் நீங்க வந்து சேஃபான மார்க், 100 120 எடுத்தாதான் சேஃபான மார்க்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெடிக்ஷன் தான், ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றதுதான். சரிங்களா? அது கண்டிப்பா அதே போல தான் நடக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியாது. அபிஷியலா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல என்ன அப்டேட் விடுறாங்களோ அதை மட்டுமே நம்புங்க. அவங்க சொல்றது நம்புறேன், இவங்க சொல்றது நம்புறேன் அப்படிங்கறது தயவு செய்து நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லாம போயிரும். சரிங்களா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அழுத்தி உங்களுக்கு வந்து சொல்றேன். கட் ஆஃப் மார்க் வந்து இதுக்கப்புறம் தான் விடுவாங்க. சரிங்களா? அந்த கட் ஆஃப் மார்க் விட்டுட்டு அந்த கட் ஆஃப் மார்க்குள்ள யார் வந்து இருக்கிறாங்களோ பிசில வந்து இவ்வளவு கட் ஆஃப், எம்பிசில இவ்வளவு கட் ஆஃப், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து விடுவாங்க. அந்த கட் ஆஃப் மார்க் விட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூ வைப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகல் டெஸ்ட் எல்லாம் கிடையாது. அதாவது இந்த ஜூனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப் இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க யாருமே வந்து பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. டைரக்டா உங்களுக்கு வந்து வைவா தான் இருக்கும். அந்த வைவாக்கு நீங்க வந்து அதாவது வாய்மொழி தேர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்ல இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் வந்து போக முடியும். இதுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ல கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
நிறைய பேருக்கு வந்து ப்ரோ நாங்க வந்து ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாமா இல்ல நாங்களே அப்லோட் பண்ணலாமா நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸா இருக்கும். உங்களுக்கு எப்படி டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீட் டாக்குமெண்ட் வெரிஃபை வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோல எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல கூட நான் ஒரு டெடிகேட்டடா வீடியோ கூட போஸ்ட் பண்றேன். ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணுன்ற டவுட் இருக்கு இல்ல நீங்களே பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னாலும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இ சேவை சப்போர்ட் வந்து ஹெல்ப் டெஸ்க் மூலியமா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஸ்டாஃபே உங்களுக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்ஸ்டால வந்து நீங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன அப்டேட்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றவங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இ சேவை ஆன்லைன் சர்வீஸ் ரிலேட்டடா என்ன அப்டேட்னாலும் என்ன டவுட்னாலும் வந்து கேளுங்க. நம்ம டீம் சார்பில் உங்களுக்கு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் வந்து இருக்கும். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.